நாம போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க போராட வந்தவங்க கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட். இனமும் மொழியும் நாடும் இருக்கிற வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கணும். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க மக்களுக்கு உழைக்காம போராட்டம் நடத்தாம நிர்வாக கட்டமைப்பு இல்லாம ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது. அந்த மாதிரி நாமும் கட்சி நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. நாம தான் நடந்து நாம போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க போராட வந்தவங்க. ஒரு தேர்தலை தோத்த அடுத்த தேர்தல் வரும் வரை தூங்கி வடிகிறது தான் மற்ற கட்சியுடைய வழக்கம். எதிர்கட்சியா இருந்தாலும் சுணங்கிடாம மக்கள் நலனுக்காக சிறப்பா செயல்படுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க. கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட். போன முறை ஜெயிச்ச பிறகு வாக்களிக்காதவங்களுக்கு சேர்த்து ஆட்சி நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னோம். அதை செஞ்சு காட்டணும். இப்ப தோத்த பிறகு நான் சொல்றேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் போராட போறோம். இப்ப இருக்கிற முதல்வர் நம்ம கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பேர் மாற்றத்துல பிஸியா இருக்காரு. சட்டப்பேரவைய சினிமா செட்டு நினைச்சு பஞ்ச் டைலாக் பேசுறாரு. இனமும் மொழியும் நாடும் இருக்கிற வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்கணும். எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். பேரறிஞர் அண்ணா உருவாக்கின இயக்கத்தை, நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் வளர்த்த இந்த இயக்கத்தை இன்னும் வலிமை கொண்டதாக வளர்த்தெடுப்போம்.